நேரங்களிலும் தங்கள் நட்பு வட்டத்தோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வசதியை அவர்களுக்கு சமூக தளங்கள் வழங்கியிருக்கின்றன. அவற்றில் உள்ள அனுகூலங்கள் என்ன, அவற்றை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது பற்றி இளைஞர்கள் எதிரொலிக்கு வழங்கிய கருத்து பகிர்வு அடுத்து. நன்றி ராஜா. இணையம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் நமக்கு தேவையான எல்லா தகவல்களையும் விரல் சுடுக்கும் வேளையில் அள்ளித்தரும் அறிவியல் தொழில்நுட்பம். அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் இப்போது இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது பற்றி நாம் இப்போது கலந்துரையாடப் போகிறோம். அதில் கலந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். முதலில் துர்கா, பேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த இணையதளங்களால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? எனக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு Facebook அமைச்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேசுவீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிஸ்கவுண்ட் கூட சொல்லுவேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸஸ் அவங்களோட சேவைகளையும் பொருட்களையும் அது மூலமாக தான் விளம்பரப்படுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட சேவைகளையும் பொருட்களையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு அங்கே இருக்கு. எனக்கு எது தேவை இருக்கு, எது தேவையில்லை, அது மூலமா எனக்கு நான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கான வாய்ப்பு. இது தவிர வேற ஏதாவது எதிர்மாறான கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குல்ல பேஸ்புக்? இன்னொரு இணைய சமூக தளத்திலையும் நம்ம ஒப்சஷனல் அடிக்ஷன் வரும்போது தான் தீவிரமா இருக்கு. ஸோ அதுவும் நம்ம தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கு. சரி, சொல்லுங்க சுதா, இந்த மாதிரி இணையதளங்கள்ல, சமூக தளங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்களை நாம பகிர்ந்து கொள்ளலாம், என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படின்ற உண்மையான விழிப்புணர்வு எனக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. எதை கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸ், நம்மளை பத்தின ரொம்ப நெருக்கமான விஷயங்களை கொடுக்கக்கூடாது. இப்போ பழங்கள் புகைப்படங்களே கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க, கொடுக்கலாம். வெளியே சும்மா எடுத்து போட்டு கொடுக்கலாம். ஆனா அந்தரங்கமான பொருட்கள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதை இப்ப இளைஞர்கள் பின்பற்றாங்களா, அது அவங்கள பொறுத்து தான் இருக்கு. நிறைய நண்பர்கள் நான் பாக்குறேன், எம்ஆர்டில போகும்போது சரி, பேருந்துகள்ல போகும்போது சரி, கைத்தொலைபேசிகள்ல கூட பேஸ்புக்ல உட்காந்து அல்லது இந்த மாதிரி சமூக தளங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி என்னதான் அதுல இருக்கும்? ஆரம்ப காலத்துல சேட்டிங் சொல்லுவாங்க. சேட்டிங் ஆரம்பிச்சப்போ எந்த அளவுக்கு கிரியேஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் பேஸ்புக்லயே இருக்கு. அப்போ பேஸ்புக்ல என்னன்னா படங்கள் எல்லாம் இருக்கு. நண்பர்களுடைய படங்கள் கேட்பாங்க, பள்ளியில தான் நண்பர்கள் எல்லாம் பாக்குறேன், வீட்டுக்கும் வந்துமா இந்த மாதிரி பண்ணணும், ஏன் இந்த மாதிரி அப்படி என்ன இருக்கு, வீட்லயும் இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா அதுல என்ன பேஸ்புக்ல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பொறுப்பான முறையில அதை பயன்படுத்தினா பேஸ்புக் நிறைய விஷயத்துக்கு பயன்படுது. இந்த மாதிரி சமூக தளங்கள்ல தகவல்களை பதியும் பொழுது இனம் சார்ந்த தகவல்களை பதிகிறது அல்லது சமயம் சார்ந்த தகவல்களை பதிகிறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல என்ன மாதிரி கவனத்துல நாம எடுத்துக்கணும்? சமுதாய தளங்கள்னாலே நம்ம மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எழுதுறது எல்லாருக்கும் தெரியும், நம்ம படங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஒரு சென்சிட்டிவிட்டியோட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும். குறிப்பா சிங்கப்பூர் போன்ற பல இடங்கள் வாழும் நாட்டில் எது சொன்னாலும் ஜாக்கிரதையா சொல்லணும். சரி, ஒரு பேஸ்புக்ல சுய விவரங்களை கொடுக்கறது கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஆனாலும் கூட சில நண்பர்கள் உண்மையான பேர்ல வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, தன்னுடைய மாற்று பேர் வச்சுக்கிட்டு கொனை பேர் வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. எப்படி அடையாளம் கண்டுகொள்றீங்க? நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ், அந்த அவங்க வச்சிருக்க அந்த இமெயில் ஐடி அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் யார் இந்த நண்பன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சீட் பண்றாங்க, ஹெரஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். சொல்லுங்க ஆதித்யா, உங்களுடைய கருத்துக்கள். இந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எதனால இப்படி கிரியேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு சுயநலத்தோட தான் பண்றாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவங்க நைஜீரியால இருந்து ஒரு குரூப் நான் எனக்கு இப்போ பணம் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் பணம் இப்ப கொடுத்தீங்கன்னா எனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வட்டியோட கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி அவர் பெரிய பணத்தை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க ஃபேக்கான ப்ரொஃபைல்ல அதே மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சரி, இந்த மாதிரி நிறைய போலியான தகவல்கள் எல்லாமே இணையத்துல பரவி கிடக்கும் பொழுது எப்படி சரியான தகவல் அப்படின்றத வடிகட்டி எடுக்க முடியும்? என்ன மாதிரி உத்திகளை நீங்க கையாளுறீங்க? நேர்ல பார்த்து அவர்கிட்ட ஒரு நண்பரான பிறகுதான் அவங்க பேஸ்புக்ல போகணுன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சும்மா ஏனத்தான ஒருத்தரை பார்த்து போடக்கூடாது. ஒருத்தரை நேர்ல பார்த்து நம்ம நல்ல நண்பர்களான பிறகு அவங்களுடைய ஐடி வாங்கி அவங்க உண்மையான இமெயில் ஐடி சொல்லுவாங்க, அதை வாங்கி அது மூலியமா நம்ம பேஸ்புக்ல அக்கௌண்ட்டை இது பண்றதுதான் எல்லாருக்குமே ரொம்ப சேஃபான விஷயம். ஆனா சமூக தளங்கள் வந்த பிறகு
நம்மளுடைய பழைய கால நண்பர்களை எல்லாம் மீட்டுக் கொள்றதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பமா அமையுது. ஒரு பள்ளிக்கூடத்துல நாம படிச்சு ரொம்ப நாள் அவங்களோட தொடர்பே இல்லாம இருந்து அதுக்கப்புறம் மீண்டும் அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. உங்கள யாருக்காவது உங்களுடைய நண்பர்கள் அப்படி பழைய நண்பர்களை மீட்ட கொண்ட அனுபவம் இருக்குதா? ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு தொடர்பு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் முடிஞ்சு எங்கேயுமே பார்க்கல, எங்க போனா என்ன தெரியல. இப்போ வேற நண்பர்கள் மூலயமா நிறைய பேர் எடுத்து சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, இப்போ இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை பார்க்கும்பொழுது அண்மையில நமக்கு செய்தியில வந்த சில தகவல்களை நாம பரிமாறிக்கொள்றது தப்பில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். பக்குவத்துக்கு வந்த ஒரு மாணவர் வேறொரு இனத்தை பற்றி தவறான கருத்துக்களை பகிர்ந்து அதன் மூலமாக அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி மற்றொரு தேவாலயத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நடைபெற்ற செய்திகளை படிச்சிருக்கோம். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல சமூகத்தில் அதை படிக்கக்கூடியவர்களுடைய எதிர்வினை, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா இந்த மாதிரி ரேஷியல் டெரோகேட்டரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்ல போடுறது வந்து தவிர்க்கணும். ஸோ வந்து படிக்கிறவங்களுக்கும் அதை பக்கம் பண்ணணும். இந்த மாதிரி பண்றது தப்பு. இந்த மாதிரி யாராவது தெரியும் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல போட்டாங்கன்னா முதல்ல சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஏன்னா இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி பொதுத்தளங்களை வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் போடுறது வந்து தவிர மற்றவங்களுடைய மனதை வந்து புண்படுத்தாத வகையில வந்து நடந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க பள்ளியில இருக்கும் பொழுதும் சரி, கல்லூரியில இருக்கும் பொழுதும் சரி, பேருந்துகள்லயோ எம்ஆர்டிலயோ பயணம் செய்யும் போதும் சரி, தொடர்ந்து அந்த இணையத்தோட ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்குது. ஆனா பெற்றோர்கள் அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை எப்படி எடுத்துக்கிறது? பெற்றோர்கள்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. எதுலயும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. என்னுடைய பெற்றோர்கள் அப்படிதான். ஃபேஸ்புக்ல என்ன பண்றேன் அப்படின்னா உட்காந்துருக்கேன்னா நான் முக்கால்வாசி பண்றது கேம். அவங்க மாதிரி கேம்ஸ் தான் விளையாடுவேன். கேம்ஸ் தான் விளையாடுவேன். அதை வந்து புரிய வச்சிருந்தேன். நான் அதை மட்டும் தான் பண்றேன். சேட்டிங் பண்ணல, சேட்டிங் ஆஃப்லைன் தான் இருக்கு, பாத்துக்கோங்க சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பெற்றோர்கள் தான் முக்கியத்துவம் தரணும். நண்பர்கள்லாம் அடுத்துதான். ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். தப்பா நேரத்தை புரிய வச்சோம்னா அப்புறம் அவங்க பிள்ளைங்க மட்டும். சரி, இப்படி ஏதாவது ஒரு பெற்றோருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது, அதாவது தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியாத பெற்றோருக்கு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி அதுல ஏதாவது வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நான் 18 வயசுல தான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்க முன்னாடி வந்து நான் போய் அம்மா சொன்னேன் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னபோது அவங்களுக்கு என்ன திடீர் நம்பரு தெரியாதவங்க வந்து எட் பண்ணா என்ன பண்ணுது. ஸோ அவங்களுக்கு முதல்ல புரிய வச்சேன் ஃபேஸ்புக்னா என்ன, அதுல யார் யார் இருக்கா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களும் வந்து ஏற்றுக்கிறாங்க. அவங்க நம்ம ஒரு நண்பர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க வந்து எதிர்ப்பு சொல்றதுக்கு வந்து பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்மளோட பிள்ளைகள் வந்து அது செய்யணும். ஆனா நிறைய இளைஞர்கள் வந்து அது செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம கண்காணிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்தாலே நம்ம வந்து தவறான சில விஷயங்கள் ஈடுபட மாட்டோம். எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபேஸ்புக்னால என்னன்னு தெரியாது. அவங்க அப்பா மட்டும் இல்ல நான் யூஸ் பண்றேன்னு தெரியாது. என்னோட அப்பா அம்மா வந்து ஏதாவது சொல்லணும்னா அது வந்து கான்சன்ட்ரேட் ரொம்ப நேரம் செலவழிக்கிறேன் இணையத்துல வந்து. ஏன்னா நான் ஃபேஸ்புக்ல உட்காந்துன்னா காலையில உட்காந்துன்னா ராத்திரி தான் வந்துருப்பேன். ஒரு ஆளையா பின்தொடர்ந்து எனக்கு பிடிச்ச ஆளுகளோட பக்கத்துக்கெல்லாம் போய் பார்த்து அவங்களோட புகைப்படங்கள்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க, இன்னைக்கு காலையில என்ன செஞ்சாங்க, மதியானம் என்ன செஞ்சாங்கன்னு பின்தொடர்ந்துட்டே இருப்பேன். அது வந்து ரொம்ப எனக்கே ஒரு கெட்ட பழக்கம். அது வந்து நிறைய நேரம் செலவழிக்கிறதுனால தான் எங்க அப்பா அம்மா வந்து யூஸ் பண்ணாத, ஆஃப் பண்ணி தூங்கு. உண்மையிலே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலதான் அந்த மாதிரி அறிவுரைகளை எல்லாம் சொல்றாங்க. அதுல ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையும் இருக்குங்கிறதா இப்போதைக்குள்ள சூழ்நிலை. சரி, தொடர்ந்து நாம பேசுவோம். Facebook, Twitter பற்றிய இந்த கலந்துரையாடல் தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.